மாபெரும் கவன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஆசி அகத்தியன் மாவட்ட செயலாளர் தெற்கு, எஸ் கோவிந்தன் மாவட்ட செயலாளர் வடக்கு, கே ஏழுமலை மாவட்ட செயலாளர் கிழக்கு அவர்களுக்கும் முன்னிலை வகித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சிலம்பரசன் மாவட்ட அமைப்பாளர் கள்ளக்குறிச்சி தெற்கு, வின்வின் எஸ் குமார் மாவட்ட அமைப்பாளர் மேற்கு, மணிகண்டன் மாவட்ட துணைச் செயலர் தெற்கு, ராஜா நகர செயலர் கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சியோடு ஆற்ற இருக்கும் நாங்கள் போற்றும் மாநில செயலாளர்கள் அன்பு மிகுந்த KS ரகுநாத் மாநில செய்தி தொடர்பாளர் அவர்களுக்கும், என் மதிவாசன் மாநில தொழிற்சங்க செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், NP முத்துராமன் மாநில துணை செயலாளர் அவர்களுக்கும், என் சார்ந்த மேற்கு மாவட்ட சார்பாக கலந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி செல்வன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கும், சங்கராபுரம் ஒன்றிய செயலாளர் தம்பி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் கட்சியின் தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கண்டன உரையில் பதிவு செய்த கோரிக்கைகளை திமுக அரசு உள்வாங்க வேண்டும். இந்த அரசை ஏன் நாங்கள் வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் தலித்தின மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதை அடிச்சுதான் இப்ப புரட்சி பாரத கட்சி சார்பாக நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்று கவன ஈர்ப்பு நடத்துகிறோம். இப்போ தற்போது கள்ளக்குறிச்சியில் கூட கீழ்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையத்தில் ஒரு காவலர் ஒரு பெண்மணியை தாலி எடுத்து ஓடுகிறார். காவலரே ஓடுகிறார். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கின்றது. சங்கராபுரம் பகுதியிலே சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று திமுக அரசு கங்கணம் கொட்டி அலைந்து கொண்டிருக்கின்றது. உள்துறை எங்க போனீங்க? இப்ப காராங்கோடு என்ற கிராமத்தில் சாராயத்தை காட்சி கைதாகி உள்ளார். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. சட்ட ஒழுங்கு எங்க இருக்கிறது? தலித்தின மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்றால் எங்களுடைய ஓட்டு வங்கியை வாங்கி கொண்டு எங்க மக்கள் மீது சாணி வீசுவது, மலத்தை வீசுவது, குடிக்கும் குடி தண்ணீரில் மலத்தை கலந்தவர்கள் யார் என்று 2 வருடமாக தேடி கண்டுபிடிங்கள் என்று எங்கள் தலைவர் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கூட நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. மதத்தை கலந்தவனை கண்டுபிடி என்றால் என் மக்கள் மீது வழக்கு போட்டு என் மக்கள் மீது அங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கங்கணம் கொட்டி கொண்டு அழைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எந்த வகையில் நியாயம்? இது உங்களுக்கு நியாயமாக இருக்கிறதா? திமுக அரசு ஒரு நாள் வீசப்படுவீர்கள், தூக்கி வீசப்படுவார்கள். அது எங்களால் மட்டுமே முடியும். இனி வரும் காலங்களில் சமூக நீதி ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு நீங்க தெருவில் நடமாட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போய் கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய அடிப்படை வசதிகளை பிடித்து கொண்டு நசுக்கி கொண்டு இருக்கின்றீர்கள். இது உங்களுக்கே நியாயமா? திராவிட மாடல் திமுக அரசு, ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய மக்களுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியவில்லையா? ஓட்டு மட்டும் வாங்கிக் கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை எங்கள் மீது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய பணமே, எங்களுடைய பணத்தை எல்லாம் உங்களுடைய டெபாசிட்ல போட்டு நீங்க பெரிய ஆள் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இது எந்த வகையில் நியாயம்? சாராயம், கஞ்சா, கொள்ளை, கற்பழிப்பு. இப்ப கூட சங்கராபுரம் பகுதியில் 80 வயது கடந்த முதியோர் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் 7ஆம் வகுப்பு படிக்க மாணவியை பலாத்காரம் செய்து இப்போது திருக்கோளூர் மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைங்க. குழந்தைக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நடக்க முடியல. இரவு டைம் நடக்க முடியல. பகல்ல, அதுவும் சென்னை தலைநகரத்திலே திருவள்ளிக்காணி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண் காவலரை பகல்லே கற்பழிக்க துடிக்கிறார். அவனை அந்த அளவுக்கு போயிட்டு திமுக அரசு. அப்ப திமுக அரசு எந்த அளவுக்கு இருக்குது? சட்ட ஒழுங்கு உங்க கையில் தான் இருக்கு. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. பெண்கள் ஓட்டு வாங்கி கொண்டு, பெண்களை, தாய்மார்களே, உங்களை நம்பிதான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். உங்களை நம்பிதான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். தாய்மார்களே, வாக்களியுங்கள். தாய்மார்களே, எங்களை வாக்களித்து இந்த ஒரு முறை ஜெயிக்க வையுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று திமுக அரசு
திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார். இப்போ தமிழ்நாட்டில் யாருக்குங்க பெண்களுக்கு எங்க உரிமை கொடுக்குறாங்க, பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? அதனால கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியாளருக்கு முன்பு புரட்சி பாரத் கட்சி சார்பாக இது வன்மையாக கண்டனம் பதிவு செய்து கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட சார்பாக கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். திமுக அரசு உங்க பதவி விலகி என்று வாய்ப்பளித்து எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.